பிரசங்கத்துக்கு நேராக கடந்து செல்வோம். நம்ம லாஸ்ட் வீக்கு நம்ம வேறு ஒரு பிரசங்கம் வந்து பார்த்தோம். அதுக்கு முன்னால் ஒன்று நம்ம வந்து ஆரம்பித்து வச்சோம், லிவ் லைக் ஜீசஸ் அப்படி சொல்லி, இயேசு கிறிஸ்துவ போல் நம்ம வந்து வாழ வேண்டும் இந்த உலகத்தில் அப்படி சொல்லி அதில் வந்து 10 பாயிண்ட் இருக்குது அப்படி சொன்னேன். ஸோ லாஸ்ட் வீக்கு முந்தின வீக்கு வந்து ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் நம்ம வந்து பார்த்தோம். அது வந்து டிசர்ன்மெண்ட். ஜீசஸ் லிவ்டு வித் டிசர்ன்மெண்ட். ஸோ வி ஆல்சோ ஷுட் லிவ் வித் டிசர்ன்மெண்ட். நம்ம வந்து இயேசு கிறிஸ்து வந்து நல்ல எல்லாத்தையும் பகுத்தறிந்து சோதித்தறிந்து தான் எல்லாவற்றையும் செய்தார், அப்படி தான் நடந்து கொண்டார். அதே போல் நம்மளும் எல்லாவற்றையும் பகுத்தறிந்து சோதித்தறிந்து செய்கிறவர்களாக காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. பகுத்தறிவு ரொம்ப ரொம்ப முக்கியம். பெரியார் தான் பகுத்தறிவு பேசினார் அப்படின்னு இல்லை. நம்ம பெரியாருக்கு முன்னாலே அப்போஸ்தலனாகிய பவுல், அப்போஸ்தலனாகிய யூதா, இவங்க எல்லாமே இந்த வார்த்தையை வந்து யூஸ் பண்ணியிருக்கிறாங்க, பகுத்தறிவு அப்படின்ற ஒரு வார்த்தை. அது வந்து 1 தெசலோனிக்கேயர் 5:21 எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்து கொள்ளுங்கள். அதுதான் பகுத்தறிவு. எல்லாவற்றையும் என்ன பண்ணணும், செக் பண்ணி பார்க்கணும். எல்லாத்தையும் டெஸ்ட் பண்ணி பார்த்து எது பெஸ்ட்டு, எது வந்து ரைட்டு, அதுதான் நம்ம வந்து பார்க்க, எது சரியானது, எது உண்மை, அதை நம்ம வந்து என்ன பண்ணணும், பிடித்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து உண்மையுள்ளவர், அவர் ஜீவனுள்ள தேவன், அவர் இந்த உலகத்தில் வந்தது உண்மை, அவர் மரித்தது உண்மை, உயிர் தெழுந்தது உண்மை, மீண்டும் வரப்போகிறது உண்மை. ஹல்லேலூயா. ஸோ எல்லாவற்றையும் ஆராய்ந்து பார்த்து அது சரியானவரை, உண்மை உள்ளவரை பிடித்து கொள்கிறது ரொம்ப முக்கியம் அப்படி சொல்லி வந்து பார்த்தோம். ஸோ இப்போ ரெண்டாவது ஒரே ஒரு காரியம், ஒரு சின்ன ஒரு இது மட்டும் நம்ம வந்து பார்த்துடலாம், ஏன்னா டைம் ஆகிடுச்சு. 2 காரியம் பார்த்துடலாம் அப்படி சொல்லி நினச்சேன். இன்னும் ஒரே ஒரு இது, ஃபஸ்ட்டு வந்து நம்ம டிசர்ன்மெண்ட் வந்து பார்த்தோம். பகுத்தறிவோடு நம்ம வந்து வாழணும். இயேசு கிறிஸ்து அப்படி தான் வந்து இருந்தார், எல்லாவற்றையும் கரெக்டாக செஞ்சார். ஹல்லேலூயா. சரியாக வந்து இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் செய்துவிட்டு சென்றார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ரெண்டாவது வந்து ஹியூமிலிட்டியோடு வாழணும். ஹல்லேலூயா. வி ஷுட் லிவ் வித் ஹியூமிலிட்டி. தாழ்மை, பணிவு நம்மளுக்கு ரொம்ப அவசியம். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தையே படைத்த தேவனாக இருந்தாலும், ஹல்லேலூயா, அண்ட சராசரங்கள், இந்த யூனிவர்ஸ், ஹோல் யூனிவர்ஸே படைத்தவராக இருந்தாலும், அவர் வந்து சாதாரண ஒரு ஏழையாக இந்த பூமிக்கு வந்தார். ஹல்லேலூயா. ரொம்ப தாழ்மையின் உருவமாக, ஏழ்மையின் கோலமாக இந்த பூமிக்கு வந்தார். ஸோ எவ்வளோ தாழ்மை உள்ள தேவன் நம்முடைய தேவன். ஹல்லேலூயா. அவரை வந்து பின்பற்றி அவருடைய தாழ்மையை, அவருடைய ஏழ்மையை, அதை வந்து நம்ம வந்து என்ன பண்ணணும், பின்பற்றணும். ரொம்ப பணிவாக இருந்தார். யாரையும் வந்து ஹார்ஷாக ஆண்டவர் வந்து என்ன பண்ணல, பேசலை. கடினமான வார்த்தைகள், திட்டுறது, அது மாதிரிலாம் வந்து ஆண்டவர் வந்து என்ன பண்ணல, ரொம்ப அப்படிலாம் வந்து யூஸ் பண்ணல. திட்டுறப்ப திட்டினார், அதட்டுறப்ப அதட்டினார். ஆனால் அந்த டைம், அதுக்குன்னு நேரம், அது சரியான சூழ்நிலை, எதுக்காக திட்டுறோம், எதுக்காக அதட்டுறோம் அப்படிங்கிறதுலாம் ரொம்ப முக்கியம். அதுக்கு அந்த ஞானம், அந்த பகுத்தறிவு, அது ரொம்ப முக்கியம். ஹல்லேலூயா. ஸோ அதோடு வந்து ஆண்டவர் வந்து என்ன பண்ணார், அப்படி தான் இருந்தார். ரொம்ப தாழ்மையாக இருந்தார். எதுவரை ரொம்ப தாழ்மையாக இருந்தார்னா, சிலுவை மரண பரியந்தம். ஹல்லேலூயா. அது ரொம்ப முக்கியம். ஏன்னா சிலுவையை வந்து அங்கே யூதர்கள் எல்லாருமே ஒரு சாபமாக வந்து பார்த்தாங்க. ஆனால் அந்த சிலுவை மரணத்தை ஏற்றுக்கொள்ளுகிற அளவுக்கு இயேசு கிறிஸ்து வந்து என்ன பண்ணார், தன்னையே தாழ்த்தினார். ஸோ உலகத்தை படைத்தவர், அவர் மனிதனாக வந்ததே பெருசு நமக்காக. அங்கேருந்தே எல்லாத்தையும் வந்து அட்டோன்மெண்ட் எல்லாமே நமக்காக பலி செலுத்துகிறது, இந்த உலக மக்களுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுவதாக அப்படின்னு பரலோகத்திலேருந்தே ஒரு ஆர்டரை போட்டு எல்லாருடைய பாவங்களும் மன்னிக்கப்படுவதாக, எல்லாம் பரிகரிக்கப்படுவதாக அப்படி சொல்லிடலாம். ஒரு கட்டளை போட்டால் முடிஞ்சிடும், வாய் சொல்லால் எல்லாம் சொல்லிட்டு போயிடலாம். ஆனால் அவரே வந்தார். ஏன் அப்படின்னா, அப்போ தான் வந்து மனுஷர்களோட அவங்க படுற பாடு எல்லாத்தையும் வந்து அனுபவிக்க முடியும் அப்படி சொல்லி. அவருக்கு ஏற்கனவே எல்லாமே தெரியும், இருந்தாலும் மனுஷனாக வந்து எவ்வளோ சோதனை வருது, எவ்வளோ பிரச்சனை வருது, எவ்வளோ பாடுகள் உபத்திரவங்கள் வழியாக மனிதர்கள் கடந்து போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மனிதனாக வந்து எல்லாவற்றையும் அனுபவித்து, அதான் எபிரேயரில் சொல்லப்பட்டிருக்கிற 2வது அதிகாரம் கடைசி வசனம் பாருங்கள். எபிரேயரில் அவர் வந்து சோதிக்கப்படுகிறவர்களுக்கு, ஆமாம், அவர் வந்து இந்த பூமியில் வந்து அவர் சோதிக்கப்பட்டு பாடுபட்டதுனாலே, எல்லா மனுஷங்களும் என்ன பாடுபடுவாங்க, எப்படி சோதிக்கப்படுவாங்க, என்னென்ன டெம்டேஷன் வரும், என்னென்ன டெஸ்ட்டு எல்லாமே ஆண்டவர் ஃபேஸ் பண்ணார். எல்லா சேலஞ்சஸும் இயேசு கிறிஸ்து வந்து என்ன பண்ணார், ஃபேஸ் பண்ணார். ஏன் அப்படின்னா,
நம்ம ஃபேஸ் பண்ணுற அந்த சேலஞ்சஸ், நம்ம ஃபேஸ் பண்ணுற அந்த டெம்டேஷன், அந்த டெஸ்ட்டு, இந்த சோதனைகள், இந்த எல்லாமே, இந்த பரீட்சைகள், உபத்திரவங்கள், பாடுகள் எல்லாமே வந்து அதை படுகிறவர்கள், அதை அனுபவிக்கிறவர்களுக்கு உதவி செய்வதற்காக அவர் வந்து என்ன பண்ணார், பாடுபட்டார், சோதிக்கப்பட்டார் அப்படி சொல்லி வந்து எழுதப்பட்டிருக்கு. அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதுனால சோதிக்கப்படுகிறவர் எல்லாருக்கும் உதவி செய்ய அவர் வல்லவராக இருக்கிறாரு. ஹல்லேலூயா. இப்போ நீங்கள் பலவித சோதனை, பலவித பாடுகள் வழியாக நீங்கள் கடந்து போயிட்டுருக்கலாம். ஆனால் உங்கள் எல்லாருக்கும் உதவி செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லா பாடுகள், எல்லா பிரச்சனைகள், எல்லா சோதனைகளையும் நீக்கி உங்களுக்கு ஒரு செழிப்பான ஒரு வாழ்க்கை, ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கை தர அவர் வந்து வல்லவராக இருக்கிறார். அவருடைய தாழ்மையை நம்ம பின்பற்றணும். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து போல வி ஷுட் லிவ் லைக் ஜீசஸ். அவர் டிசன்மெண்ட்டோட, பகுத்தறிவோட வாழ்ந்தார். ரெண்டாவது தாழ்மையோட, பணிவோட அவர் இருந்ததை நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ ஹியூமிலிட்டி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து அமைதியாக இருக்கிறது கிடையாது. நம்ம வந்து அமைதியாக இருந்தால் ரொம்ப தாழ்மையான பையன், ரொம்ப சைலண்ட்டாக இருக்கிறது, ரொம்ப குவைட்டாக இருக்கிறவனா பையனை பார்த்தீங்களா எவ்வளோ பணிவாக இருக்காப்புல, எவ்வளோ அமைதியாக. அப்போ வந்து ரொம்ப கொஞ்சம் ரவுடி மாதிரி கொஞ்சம் இதை பயங்கரமாக பேசிக்கிட்டு இருக்கிறது, அது மாதிரிலாம் ரொம்ப ஆக்டிவாக இருக்கிற அது மாதிரி இருந்தால் பையன் வந்து பணிவாக இல்லை, தாழ்மை இல்லையே பையன்ட்ட அப்படிலாம் சொல்ல முடியாது. நல்லா ஆக்டிவாக இருந்து நல்லா பேசுகிறவங்களுக்கும் தாழ்மை இருக்கும். ஆனால் ரொம்ப அமைதியாக குவைட்டாக இருக்கும், பெரிய ஆளாக பயங்கரமான வில்லனாக இருப்பான். ஸோ அதனால் ரொம்ப கவனமாக இருக்கு. ஸோ அதனால் பணிவு, தாழ்மை அப்படிங்கிறது வந்து அமைதியாக இருக்கிறத வச்சு நம்ம வந்து எடை போட்டுறக்கூடாது. அமைதியாக இருக்கிறாங்க அதனால் இவங்க பணிவாக இருக்கிறவங்க, அமைதியாக இருக்கிறாங்க அதனால் இவங்க ரொம்ப தாழ்மையோடு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம வந்து என்ன பண்ணக்கூடாது, அமைதியை வச்சு நம்ம வந்து எடை போட்டுறக்கூடாது. அப்படி கிடையாது. சில பேர் ரிசர்வ்டாக இருப்பாங்க, அதை வச்சும் என்ன பண்ணக்கூடாது, இவங்க ரொம்ப பணிவானவங்க, தாழ்மையாக ரிசர்வ்டாக இருப்பாங்க அப்படின்னா அவங்கள்ட்ட வந்து இப்படி தான் பேசணும், அவங்கள்ட்ட வந்து இப்படி தான் பழகணும், அவங்க இப்படி தான், அதுதான் வந்து ரிசர்வ்டு டைப். அப்படி தானே? இவங்க வந்து இப்படி தான், நீங்கள் வந்து அவங்கள்ட்ட இப்படி தான் அப்ரோச் பண்ணணும், அதான் வந்து ரிசர்வ்டு டைப். ஸோ அப்படி இல்லைங்களா அதெல்லாம் ரொம்ப பணிவானவங்க, ரிசர்வ்டாக இருக்கிறாங்களா பணிவானவங்க அப்படியும் வந்து அந்த அர்த்தமும் கிடையாது. அதுக்கப்புறம் வந்துட்டு நம்மளோட பலத்தை எல்லாம் மறுக்கிறதும் பணிவு கிடையாது, தாழ்மை கிடையாது. டினியிங் யுவர் ஸ்ட்ரென்த் இஸ் நாட் ஹியூமிலிட்டி. டினியிங் யுவர் ஸ்ட்ரென்த் இஸ் நாட் ஹியூமிலிட்டி. உங்களுடைய பலம், அவர் நினச்சா எல்லாத்தையும் செய்ய முடியும், ஆனால் எதுவுமே செய்ய மாட்டார் அப்படின்னா ரொம்ப தாழ்மையானவர்னு அர்த்தமா, ரொம்ப பணிவானவர்னு அர்த்தமா? அப்படிலாம் வந்து கிடையாது. நம்மளுடைய ஸ்ட்ரென்த், நம்முடைய பலத்தெல்லாம் வந்து மறுத்துட்டு சர்வத்தையும் அடக்கிட்டு அப்படி அமைதியாக அப்படி உட்காந்துருந்தா ரொம்ப பணிவோடு இருக்கிறார், தாழ்மையோடு இருக்கிறார், அதுவும் வந்து அர்த்தம் கிடையாது. அப்போ ஹியூமிலிட்டினா என்ன, அப்போ தாழ்மைனா என்ன அப்படின்னா டோட்டல் டிபெண்டன்ஸ் ஆன் காட். நம்ம ஆண்டவரை முழுவதுமாக சார்ந்து இருக்கிறது தான் தாழ்மை. ஆண்டவரை முழுவதுமாக நம்ம வந்து என்ன பண்ணணும், சார்ந்து இருக்கணும். ஆண்டவர் வந்து எவ்வளோ வல்லமையான காரியங்களை ஆண்டவர் செய்கிறார். ஹல்லேலூயா. அவங்க வந்து எளிமையானவர்களை எடுத்து அவங்க உன்னதங்களில் அமர வைக்கிறார். மரியாள் வந்து பாடினாங்கள்ல, அவங்க வந்து தாழ்மையானவர்களை, எளிமையானவர்களை எடுத்து உயரமான ஆசனங்களில் ஆண்டவர் அமர செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திர. கர்த்தர் நல்லவர். இப்போ தாழ்மை, அந்த பணிவு ரொம்ப முக்கியம். ஆண்டவரை முழுவதுமாக சார்ந்து இருக்கிறது. ஆண்டவரை நீங்கள் வந்து சார்ந்து இருக்கலை அப்படின்னா நீங்கள் வந்து என்ன சொல்கிறீங்கன்னு அர்த்தம் அப்படின்னா, எல்லாத்தையும் நான் பார்த்துக்குவேன், எல்லாமே என்னால் செய்ய முடியும், என்னால் ஐ கேன் டூ எனிதிங், அந்த மாதிரி என்னால் எதையுமே செய்ய முடியும், ஐ கேன் அச்சீவ், ஐ கேன் கெட் விக்ட்ரி, எல்லாம் வெற்றி என்னால் அடைய முடியும், என்னால் சாதிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட திறமையை நம்பி இருக்கிறீங்கன்னு அர்த்தம். இஃப் யூ ஆர் நாட் டிபெண்டிங் ஆன் காட், யூ ஆர் டிபெண்டிங் ஆன் யுவர் செல்ஃப், யுவர் ஸ்ட்ரென்த், யுவர் ஸ்கில், யுவர் டேலண்ட், உங்களோட தாளந்து, உங்களோட திறமை, அதை வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணியிருக்கிறீங்க, சார்ந்து இருக்கிறீங்கன்னு அர்த்தம். அதெல்லாம் உங்களை ஓரளவு ஒரு குறிப்பிட்ட தூரம் வரதான் அவங்கள வந்து கொண்டு போகும். ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு அப்புறம் உங்களோட திறமை உங்களை வந்து என்ன பண்ண முடியாது, அதுக்கு மேலே உங்களால் கொண்டு போக முடியாது. உங்களோட ஸ்ட்ரென்த்து உங்களை வந்து அதுக்கு மேலே அடுத்த லெவலுக்கு கொண்டு போக வைக்க முடியாது. யார் உங்களை வந்து உயரங்களில் அமர வைக்க முடியும், யார் உங்களை வந்து உன்னதங்களில் அவரோட கூட உட்கார வைக்க முடியும் அப்படின்னா அவர் தான். ஹல்லேலூயா. கர்த்தரால் தான் முடியும். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமும் அல்ல, அவருடைய ஆவியினாலே ஆகும். அந்த ஹோலி ஸ்பிரிட், ஹல்லேலூயா, பரிசுத்த ஆவியானவரை வந்து சார்ந்திருக்கணும்.
உங்களோட பலத்தை, உங்களோட திறமையை அதெல்லாம் வந்து நம்பி என்ன பண்ணாதீங்க, எல்லாம் நம்ம சாதிச்சிடலாம், அந்த பாதை சரியான பாதைன்ட்டு தேர்ந்தெடுத்து ஓடாதீங்க. ஒரு குறிப்பிட்ட தூரம் தான் போக முடியும், அதுக்கப்புறம் உங்களால் என்ன பண்ண முடியாது, போக முடியாது. கண்டிப்பாக ஆண்டவரை வந்து என்ன பண்ணணும், சார்ந்திருக்கணும். மத்தேயு 5வது அதிகாரம் 3ஆம் வசனம் பாருங்கள். மத்தேயு 5:3, ஆவியில் எளிமை உள்ளவர்கள். ஸோ அதான் வந்து டிபெண்டிங் ஆன் காட், அதான் வந்து ஆவியில் எளிமை உள்ளவர். சில பேர் வந்து பார்த்திங்கன்னா ஆவியில் பயங்கரமாக இருப்பாங்க, ரொம்ப ஸ்பிரிச்சுவலாக இருப்பாங்க, ரொம்ப பவர்ஃபுல்லாக இருப்பாங்க. அவங்க வந்து பணிவோடு இருக்கணும், தாழ்மையோடு இருக்கணும். அது ரொம்ப அவசியம். என்னால் பேயை ஓட்ட முடியும், நான் வந்து கை வச்சா எல்லாம் அபிஷேகத்தில் நிறைஞ்சி அப்படி துள்ளுவாங்க, நான் அப்படி ஊதுனா போதும் எல்லாம் வந்து பரிசுத்தாவி பெற்று விழுந்துருவாங்க அப்படின்ட்டு, நான் ஒரு சீடியை கொடுத்தா போதும் அவ்வளோதான் அபிஷேகம் பெற்றலாம், இந்த மாதிரி கை வச்சா போதும் எல்லாம் வியாதியெல்லாம் குணமாயிரும், நான் அப்படி நடந்து என் நிழல் போனாலே போதும் எல்லாம் வியாதியஸ்தர்கள்லாம் நிழல் பட்ட மாத்திரத்தில் என்ன பண்ணிடுவாங்க, குணமாயிருவாங்க. ஆண்டவர் வந்து நிறைய ஸ்பிரிச்சுவல் கிஃப்ட்ஸை மக்களுக்கு வந்து என்ன பண்ணுவார், கொடுப்பார். நல்லா வர்ஷிப் பண்ணுற திறமை கொடுப்பாரு, நல்ல தீர்க்க தரிசனம் சொல்கிற திறமையை கொடுப்பாரு, நல்ல குணமளிக்கிற வரத்தை கொடுப்பாரு, நிறைய அந்த மியூசிக் ப்ளே பண்ணுற திறமை, நிறைய திறமைகள் தாளந்துகளை ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கலாம். அதில் எல்லாத்துலேயும் எளிமையை கடைபிடிக்கிறது ரொம்ப அவசியம். ஹல்லேலூயா. ஸோ ஆவியில் எளிமை ரொம்ப அவசியம். அதுதான் பணிவு, அதுதான் தாழ்மை, அதுதான் டிபெண்டன்ஸ் ஆன் காட். ஹல்லேலூயா. அதுதான் ஆண்டவரை சார்ந்து இருக்கிறது. ஆண்டவர் வரத்தை கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் என்னை கூப்பிட்றீங்களா, அங்கே கூப்பிட்றீங்களா, கூப்பிடுங்க, போஸ்ட் அடிங்க, அதை பண்ணுங்க, எதை பண்ணுங்க அப்படின்ட்டு என்ன பண்ணக்கூடாது, ரொம்ப நம்ம அலட்டிக்கக்கூடாது. அப்படிலாம் வந்து நம்ம சில பேர் வந்து அப்படி தான் வந்து இருப்பாங்க. ஆனால் நீங்கள் ஒரு வரத்தை ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்துருந்தா நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? ஹல்லேலூயா. அந்த ஆவியில் எளிமை உள்ளவர்களாக இருக்கிறீங்க, தாழ்மையாக இருக்கிறீங்களா? ஆண்டவரை தான் பார்ப்பேன். ஆண்டவர் எவ்வளோ பெரிய தேவன், இயேசு கிறிஸ்து எவ்வளோ பெரியவர், அந்த பூமி உலகத்தையே படைத்தவர். அவர் இந்த பூமியில் வந்திருந்தப்போ அவர் வந்து எப்படி தான் இருந்தார், ஆழ்மையாக தான் இருந்தார். எனக்கு குணமாக்க தெரியும், எனக்கு அந்த வரம் இருக்குது, இந்த வரம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யாரும் அவருக்கு போஸ்ட் அடித்து என்ன பண்ணல, ஒட்டலை. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நிறைய இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்களை சாதாரணமாக வந்து என்ன பண்ணார், ஆண்டவர் செய்துவிட்டு போனார். அதை குறித்து பெருமையாக வேறு எங்கேயும் வந்து என்ன பண்ணல. அங்கே அப்படி இருந்தப்போ அது 70 பிசாசு இருந்துச்சு, துரத்திட்டேன்ல. இங்கே அப்படி பயங்கரமான வியாதி, பிடிவாதக்காரன், அதை நான் குணமாக்கிட்டேன்ல அப்படின்னு எங்கேயாச்சும் ஆண்டவர் இதை ரிப்பீட் பண்ணதை பார்த்துருக்கீங்களா? எங்கேயாச்சும் ஆண்டவர் செய்த அற்புதத்தை அவரே ரிப்பீட் பண்ணாரா? இப்படி நான் செஞ்சேன், அங்கே இப்படி செஞ்சேன் இல்லை அப்படின்னு. அப்படின்னா ஒரு வார்த்தை அந்த அற்புதத்தை குறித்து, அவர் செஞ்ச காரியத்தை குறித்து ரிப்பீட்டே பண்ணல பாருங்களேன். அப்போ எவ்வளோ தாழ்மை. அவர் செய்து விட்டு சென்று கொண்டே இருந்தார். அற்புதத்தை செஞ்சுட்டு அவர் போயிட்டே இருந்தார். நான் அங்கே அப்படி செஞ்சேன், இங்கே எப்படி செஞ்சேன் அப்படின்லாம் வந்து என்ன பண்ணல, அதை ஞாபகப்படுத்தி அதை வந்து சொல்லி காட்டி அது மாதிரிலாம் வந்து பண்ணவே இல்லை. சொல்லி காட்டுறது அந்த மாதிரி இதெல்லாம் பண்ணுறது வந்து பணிவு கிடையாது, அது வந்து தாழ்மை கிடையாது. ஸோ இப்போ ரொம்ப ஆவியில் எளிமை உள்ளவர்களாக உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்த வரத்துக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. அந்த வரத்தை வச்சுட்டு ஆண்டவரை சார்ந்து இருக்கணும், ஃபுல்லாக ஆண்டவரை வந்து என்ன பண்ணணும், சார்ந்து இருக்கணும். ஆண்டவர் அந்த வரம் கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டில் அதுக்கப்புறம் ஆண்டவரே மறந்துட்டு அந்த வரத்தை வச்சுக்கிட்டே என்ன பண்ணிடக்கூடாது, ஊழியம் செஞ்சுட்டே இருக்கக்கூடாது. அந்த அப்படிலாம் ஆண்டவரை சார்ந்து இருக்காமல் அந்த வரத்தை வச்சு நீங்கள் ஊழியம் செஞ்சிங்கன்னா அதுவும் ரொம்ப தூரம் ரொம்ப காலம் நிலைக்காமல் போயிடும். ஸோ எப்போவுமே ஆண்டவரை சார்ந்திருக்கிறது அதுதான் தாழ்மை. ஹல்லேலூயா. எப்போவும் ஆண்டவரை சார்ந்திருக்கிறது தான் பணிவாக இருக்கிறதுக்கு அர்த்தம். ஹல்லேலூயா. ஸோ அந்த ஒரு உறுதிமொழி, அந்த ஒரு தீர்மானத்தை நம்ம எல்லாரும் இந்த வேலையில் எடுத்துக்குவோம். டைம் ஆயிடுச்சு. ஸோ முதலாவது நம்ம வந்து பார்த்தது பகுத்தறிவோடு எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்து கொள்ளணும். அந்த ஒரு அறிவோடு அந்த ஒரு ஞானத்தோடு நம்ம வந்து வாழணும் இந்த பூமியில். ரெண்டாவது ரொம்ப தாழ்மையாக இருக்கணும். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். நம்மளுடைய ஸ்ட்ரென்த்தை வந்து எல்லாத்துக்கிட்டையும் டிஸ்பிளே பண்ணிவிட்டு என்னால் எதை செய்ய முடியும், எதை செய்ய முடியும், நான் கை வச்சா அப்படி நடக்கும், அப்படி நான் அதாச்சும், நான் அப்படி நான் மைக்கை பிடிச்சேன்னா அப்படி இப்படின்னு வந்து என்ன பண்ணக்கூடாது, நம்ம ஸ்ட்ரென்த்தை வந்து எல்லாம் பப்ளிக்காக அப்படி சொல்லிவிட்டு அது மாதிரிலாம் வந்து என்ன பண்ணக்கூடாது. பெருமை உள்ளவர்களாக நம்ம வந்து, பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார் அப்படி சொல்லி வசனம் சொல்லுது. ரொம்ப தாழ்மையாக இருக்கிறது அவசியம். நம்ம உயர உயர, ஹல்லேலூயா, நம்ம மேலே போக போக நம்ம ரொம்ப தாழ்மையாக இருக்கணும். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஏன்னா இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி இயேசுவை போல வாழ
நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. எல்லாரையும் ரோமர் 8:28 எல்லாத்துக்கும் தெரியும். ஆனால் ரோமர் 8:29 ரொம்ப முக்கியம். ஹல்லேலூயா. ஏன்னா அதுபடி ஏன் சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்குது அப்படின்னா 29 தான் அதுக்குள்ள அர்த்தம் இருக்குது. ஏன்னா எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக இருப்பதற்கு நம்ம எல்லாரும் ஆண்டவருடைய இமேஜுக்குள்ள, ஆண்டவருடைய சாயலுக்கு ஒப்பாக இருக்கிறதுக்கு நம்மளை ஆண்டவர் அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அப்படின்னா என்ன? அவரை போல மாறுவதற்காக. அவருடைய குணாதிசயங்கள் என்ன, அவர் பெற்ற வரங்கள், அவருக்கு இருக்கிற எல்லாத்தையும் நம்ம ஃபாலோ பண்ணுறவர்களாக. ஹல்லேலூயா. அவருக்கு இருந்த ஆவியின் கனிகள், நீதியின் கனிகள், நற்கிரியைகள், இது எல்லாத்தையும் நம்ம ஃபாலோ பண்ணுகிறவர்களாக இருக்கணும். அவரை போல மாறுவதற்காக அழைக்கப்பட்ட நாம், அவர் எப்படி இந்த பூமியில் வாழ்ந்தார். ஹல்லேலூயா. மிக தாழ்மையோட எல்லாம் அங்கே இருந்த ராஜாக்களுக்கு முன்னாலெல்லாம் போய் நின்னார். ஆனால் நான் யார் தெரியுமா அப்படின்லாம் ஆண்டவர் என்ன பண்ணல, பேசலை. காட்டி கொடுக்க வந்தவங்க, அப்புறம் அதை அவரை அரெஸ்ட் பண்ண வந்தவங்கள்ட்டையும் ஆண்டவர் நான் யார் தெரியுமா, யாரை பிடிக்க வந்திருக்கிறீங்க அப்படின்லாம் ஆண்டவர் என்ன பண்ணல, பேசலை. நான் இந்த உலகத்தையே படைத்தவர், யாரை கைது செய்ய வந்திருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கட்டபொம்மன் வசனத்தெல்லாம் ஆண்டவர் என்ன பண்ணவே இல்லை, பேசவே இல்லை. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ரொம்ப தாழ்மையாக நான் தான், என்ன கைது செய்யுங்க அப்படின்னு சொல்லி அசால்ட்டாக ரொம்ப சிம்பிளாக ஆண்டவர் சொல்லிட்டாரு. அவங்க கைது செய்துட்டு கொண்டு போனாங்க. ஹல்லேலூயா. அந்த அளவுக்கு தாழ்மை உள்ளவர்களாக, பணிவுள்ளவர்களாக நம்ம வாழ்க்கையில் காணப்பட வேண்டும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம். ஆண்டவரே,